ஹே காய்ஸ்! இப்போ எல்லாருக்குமே எக்ஸாம் டைம் நெருங்கி வருது. எல்லாரும் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? போர்டு எக்ஸாமா இருக்கலாம், இல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம். அடுத்தடுத்து வரப்போற கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட இருப்பீங்க. எல்லாருக்கும் மனசுக்குள்ள இருக்க ஒரே எண்ணம், கண்டிப்பா இந்த முறை செம்மையா படிச்சு நல்லா ஸ்கோர் எடுத்தே ஆகணும்னு. நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு சக்சஸ்ஃபுல்லா மூவ் ஆன் ஆகி போகணும். என்ன ஆனாலும் சரி, எவ்ளோ தடைகள் வந்தாலும் சரி, இந்த வாட்டி ஒரு கை பாத்துற வேண்டியதுதான். நானா அந்த எக்ஸாமான்னு இப்படி யோசிக்கிறவங்க ஒரு கேட்டகரியா இருந்தா, இன்னொரு குரூப் இருப்பாங்க. இந்த முறை ட்ரை பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம், இல்லனா நெக்ஸ்ட் இயர் இருக்கு, எப்படி இருந்தாலும் அடுத்த கால் ஃபார் வரதானே போகுது, அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாம். இங்கேயே இருப்போமா இல்ல துபாய்க்கு எங்கேயாவது போயிடுவோமா, இந்த எக்ஸாம்லாம் சரியா வருமா, இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்க ஒரு குரூப்னா, இன்னொரு ஸ்பெஷலான குரூப்பும் இருப்பாங்க. ஏன் எக்ஸாம் அட்டன் பண்றோம், எதுக்காக எழுதுறோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையேன்னு வெறும் யோசனைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு புக்கை ஓபன் பண்ணி வச்சு பிளாங்கா ஒரு கனவை காண்ற குரூப். இவங்க மட்டும் ஏன் ஸ்பெஷல் தெரியுமா? மத்தவங்க எல்லாரும் ரிசல்ட் பத்தியே யோசிப்பாங்க, ஆனா இவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே ரிசல்ட் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்போ ஸ்பெஷல் தானே? ஓகே, நீங்க இதுல எந்த குரூப்பா இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கற மாதிரியான வீடியோவா நிச்சயம் இது இருக்கும். குட்டி ஸ்டோரிஸ் மேல எப்போ நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. பெரிய பெரிய தத்துவங்கள் சொல்ல முடியாத விஷயத்த கூட ஒரு சின்ன மாரல் ஸ்டோரி ஈஸியா புரிய வச்சிரும். சின்ன பசங்களுக்கு மட்டுமில்ல, நமக்கும் லைஃபுக்கான ஒரு லெசனே இருக்கும். இந்த பதிவுல அந்த மாதிரியான சின்ன கதைகளை பத்தி தான் பார்க்க போறோம். இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கதையா இருந்தாலும், இது வரைக்கும் நீங்க பார்த்த பெர்ஸ்பெக்டிவ மாத்துற விதமா இருக்கும். உங்க லைஃப்ல முக்கியமான விஷயத்துக்கு யூஸ் ஆகுற மாதிரியான ஸ்டோரிஸை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். முதல் ஸ்டோரி ஒரு எலிஃபென்ட் பத்தினது. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இந்த எலிஃபென்ட் பத்தின ஸ்டோரிய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு அது எப்படி புரிஞ்சதோ தெரியல, ஆனா இப்போ அதோட மீனிங்கே வேற மாதிரி இருக்கும். சரி, கதைக்குள்ள போகலாம். ஒரு சின்ன பையன் யானைகள் கூட்டமா இருக்க இடத்துக்கு போறான். அங்க பெரிய பெரிய யானைகளோட கால்ல ஒரு சின்ன சங்கிலி இருக்கிறத பாக்குறான். இருக்கிறதுலயே யானை தான் பெரிய அனிமல் நினைச்சவனுக்கு இத பார்த்ததும் ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இந்த சின்ன சங்கிலி இவ்ளோ பெரிய யானைய கண்ட்ரோல் பண்ணும்? இது அங்க இருந்து ஒரு பாகன் கிட்ட அவன் கேட்டான். அந்த பாகன் சொன்னாரு, ரொம்ப சின்ன வயசுலயே இந்த சங்கிலியால யானைய கட்டி வச்சிருவோம், அதை அப்படியே விட்டுருவோம். வளர வளர அந்த சங்கிலிய மாத்தவே மாட்டோம். என்னதான் பெரிய யானையா வளர்ந்தாலும் அதுங்க இந்த சங்கிலி தான் அவங்கள கண்ட்ரோல்ல வச்சிருக்கோன்னு நம்பிடுங்க. அதை மீறி எங்கேயும் போகாமலே இருக்கும்னு சொல்லுவாரு. இந்த கதை நீங்க பல தடவை கேட்டிருப்பீங்க. ஆனா ஒரு தப்பான நம்பிக்கை, எண்ணம் அதுங்களோட உண்மையான சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்க விடாம செய்யுது. அதே மாதிரிதான் நம்ம கிட்டயுமே சில தவறான நம்பிக்கைகள் இருக்கு, தேவையில்லாத பயம் இருக்கு. அதெல்லாம் உங்களை வாழ்நாள் முழுக்க எந்த விஷயத்தையும் முழுசா ட்ரை பண்ண விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை நீங்க ஃபெயிலியரை பார்த்துட்டீங்கன்னா, அடுத்த முறை நீங்க ட்ரை பண்ண யோசிக்கிறீங்க. அந்த ஃபெயிலியர் தந்த பயம் உங்களை நெக்ஸ்ட் அட்டெம்ப்டையுமே சரியா செய்ய விடாம தடுக்கும். உங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆனா பயப்படாதீங்க, அது ஒரு குறையா நினைக்காதீங்க. எங்க தப்பு நடந்திருக்குன்னு பாருங்க, தப்பே இல்லாம செய்யற வழிகளை கண்டுபிடிங்க. அடுத்த முறை இன்னும் அதிகமான எஃபர்ட் போடுங்க. உங்களோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தை வெளிக்காட்டுற சந்தர்ப்பங்களை உருவாக்குங்க. எப்பவுமே சக்சஸை பத்தி மட்டுமே யோசிங்க. இந்த ஸ்டோரியோட பெஸ்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் KFC தாத்தா தான். கொலோனல் ஹார்லன் சாண்டர்ஸ் ஸ்கூல் லைஃபை கம்ப்ளீட் பண்ணல, பல பிசினஸ் செஞ்சும் எதுவும் சரியா போகல. தன்னோட 40வது வயசுல தான் சிக்கன் விற்க ஸ்டார்ட் பண்ணாரு. அதுவும் பாதியிலே ஃபெயிலியரா போச்சு. கிட்டத்தட்ட 1000 தடவைக்கு மேல ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி கடைசியா ஒரு சீக்ரெட் ரெசிபியை கண்டுபிடிச்சாரு. அதுதான் நம்ம இப்ப சாப்பிடுற KFC சிக்கன். வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸா இருக்கு. எங்க பார்த்தாலும் பிரான்ச்சஸ் இருக்கு. அவரோட முகம் எல்லா பிரான்ச்சோட லோகோலயும் இருக்கு. அவரு ஏன் இவ்ளோ ட்ரை பண்ணணும்? வெறும் பிசினஸ் தானே, இது சரியா போகலனா வேற வேலைக்கு போயிருக்கலாம், வேற ஏதாச்சும் செஞ்சு முன்னேறி இருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. அட்லீஸ்ட் வயச காரணம் காட்டியாவது அவரோட முயற்சியை நிறுத்திருக்கலாம். அதையும் அவர் செய்யல. அந்த அளவுக்கு ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறுதியில இருந்தாரு. அதுக்கான தொடர்ந்த முயற்சியும் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அந்த முயற்சிகளும் உறுதியும் அவரை கைவிடவே இல்ல. ஜெயிக்க வச்சது. நினைச்சு பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்துச்சு. நீங்க அவ்வளோ வயசு வரைக்கும் ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இன்னொரு ஒரே முயற்சியை மட்டும் செய்யுங்க. உங்களோட வெற்றிக்கான லாஸ்ட் அட்டெம்ப்டா இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோட உங்க எல்லா திறனையும் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களை தேடி வரும். சரி, அடுத்ததா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பார்க்கலாமா? ஒரு சின்ன பொண்ணு படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டா. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியாகுது. கூட படிக்கிற எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. டீச்சர்ஸ் எப்பவுமே திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் வெறுத்து போய் அவளோட அப்பாட்ட சொல்லி புலம்புறா. என்னால முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எவ்வளோதான் ட்ரை பண்றது, எனக்கு லக்கே இல்ல, என்னால இதை செய்யவே முடியல. இன்னும் என்னெல்லாம் மனசுல தோணுச்சோ அதெல்லாம் புலம்பி தள்ளி கண்ணெல்லாம் கலங்கி போய் பாவமா நிக்கிறா. அந்த குட்டி பொண்ணோட அப்பா கொஞ்சம் கூட டென்ஷனே ஆகாம பொறுமையா ஒரு 3 பாத்திரத்துல தண்ணிய புடிச்சு ஸ்டவ்ல வச்சாரு. முதல் பாத்திரத்துல பொட்டேட்டோ, அடுத்ததுல எக்ஸ், மூணாவதுல காஃபி விதைகள். எல்லாமே 20 மினிட்ஸ்க்கு பாயில் ஆச்சு. லாஸ்டா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்த உருளைக்கிழங்கு எடுத்தாரு. நல்லா சாஃப்டா இருந்துச்சு. அடுத்தது எக்ஸ்.
அது நல்லா ஹார்ட் பாயில்டான எக்கா இருந்தது. 3வது காஃபி சீட்ஸ். அந்த தண்ணியே கலர் மாறி புது டேஸ்ட்ல இருந்தது. இப்ப அந்த குட்டி பொண்ண பார்த்து அந்த அப்பா கேட்டாரு, இதுல நீ எது அப்படின்னு. ஆமாங்க, நீங்களும் சொல்லுங்க. நீங்க இதுல என்னவா இருக்க ஆசைப்படுறீங்க? முதல்ல ஹார்டா இருந்து அப்புறம் சாஃப்டா மாறி போன உருளைக்கிழங்கா, இல்ல மெலிசா இருக்க ஓடுல இருந்த முட்டை கொஞ்சம் ஹார்டா மாறி இருந்ததே அதுவா நீங்க? இல்ல அந்த நார்மல் வாட்டரை நல்ல வாசனையுள்ள காஃபியா மாத்துச்சு அந்த காஃபி விதைகளா நீங்க? நீங்க எதுவா இருப்பீங்க? நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களை சுத்தி என்ன வேணா நடக்கட்டும், எவ்ளோ டிஸ்டர்பன்சஸ் வரட்டும், தடைகள் இருக்கட்டும், ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்குதே, அது உங்களை என்னவா மாத்துது? உடஞ்சு போறீங்களா? இல்ல உங்களை கடினமான நபரா மாத்திக்கிறீங்களா? இல்ல புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வர ட்ரை பண்றீங்களா? எதுவா நீங்க இருப்பீங்க? பதில நீங்களே சொல்லுங்க. உங்க பதிலுக்கு ஏத்த மாதிரி தான் உங்க லைஃபும் இருக்கும். கற்பனையா இருந்தாலும் ஹாரி பாட்டரோட ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அப்பா அம்மா இல்லாம வளர்ந்து ரிலேட்டிவ்ஸ் தந்த அவமானங்களை தாங்கிக்கிட்டு பல தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் பார்த்து அதிலிருந்து திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு தனக்குள்ள இருக்க திறமைய வெளிக்கொண்டு வந்தே ஆகணும்னு ஒரு உறுதியோட தனக்கு வந்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் தைரியமா ஃபேஸ் பண்ண அந்த சின்ன பையனோட இமேஜினரி ஸ்டோரி கூட நமக்கு இன்ஸ்பிரேஷன் தான். என்னதான் மேஜிக் பத்தின ஸ்டோரியா இருந்தாலும் எல்லா தடையும் மீறி உங்களுக்குள்ள இருக்க நம்பிக்கையை கைவிடாம திறமைய வளர்த்து உங்க வெற்றி பயணத்தை தொடர்ந்து சொல்லிக் கொடுக்குற இந்த ஹாரி பாட்டரோட கதை நிச்சயமா நமக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி தான். எல்லாருமே தைரியமா நம்பிக்கையா அவங்க கோல்ஸ் அடைய தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்ற ஒரு நல்ல இமேஜினரி ஸ்டோரி. ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து வேணா வரலாம். ஜெயிக்கணும்னு ஒரு வெறி உங்க மனசுல இருந்தா நீங்க பாக்குற எல்லாமே உங்களை நல்ல பாதையில கொண்டு போகும். சோ இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போற ஸ்டோரி கொஞ்சம் ஓல்டு டைப் தான். இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகுற ஒரு மெசேஜோட இருக்கும். ஒரு ராஜா அவரோட மக்களை டெஸ்ட் பண்ணி பார்க்க நினைச்சாரு. ஒரு பெரிய பாறாங்கல்ல நடு ரோட்ல போட்டு வச்சாரு. அந்த வழியா போன எல்லாருமே அதை சுத்திட்டு தான் போனாங்களே தவிர அதை நகர்த்தவோ அது ஏன் அங்க இருக்குன்னு யோசிக்கவோ இல்ல. ஒரு சாதாரண விவசாயி அந்த வழியா காய்கறி கூடைய தூக்கிட்டு வந்தாரு. அந்த கல்ல பார்த்ததும் கூடைய இறக்கி வச்சுட்டு அந்த கல்ல கஷ்டப்பட்டு நகர்த்த பார்த்தாரு. முடியல, கஷ்டமா இருந்தது. ரொம்ப மூச்சு வாங்கி சிரமப்பட்டு அதை நகர்த்த ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வழியா போன எல்லாருமே அவரை கேலியா பார்த்து சிரிச்சுட்டு போனாங்களே தவிர யாருமே ஹெல்ப் பண்ணல. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அதை எப்படியோ ரோட்டோட ஓரத்துக்கு தள்ளி விட்டாரு. அப்போதான் அந்த கல்லுக்கு கீழே இருக்க பண மூட்டை அவரோட கண்ணுல பட்டுச்சு. அப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இதோட கருத்து ரொம்பவே சிம்பிள் தான். கஷ்டப்பட்டா அதுக்கேத்த பலன் இருக்கு. நீங்க உங்க முயற்சியில எவ்ளோ அதிகமான உழைப்ப தர தயாரா இருக்கீங்களோ அதே அளவுக்கான சக்சஸ நீங்க பார்க்க முடியும். தடைகளை பிரச்சனையா பார்க்காம அதுல கூட மறைஞ்சிருக்க ஒரு சான்ஸ தேடி பாருங்க. எல்லா பெரிய ப்ராப்ளம்க்கு பின்னாடியும் ஒரு நல்ல சான்ஸ் ஒளிஞ்சிருக்கும். ஸ்மார்ட்டா உழைக்கிறவங்க சக்சஸ சீக்கிரம் பார்க்கற சான்சஸ் இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்க தெரிஞ்சா உங்களோட சக்சஸ நீங்க க்ளோஸா நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு வியாபாரி சின்ன சின்ன பொருளை சேல்ஸ் பண்ணி அதுல வர கொஞ்சம் வருமானத்தை வச்சு அவரோட லைஃப கொண்டு போயிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தா. ரொம்ப கஷ்டமான சூழல்ல ஒருத்தர்கிட்ட அடிக்கடி கடனை வாங்கிதான் அந்த வியாபாரத்தையே செஞ்சுட்டு இருந்தாரு. கடனும் அதிகமாயிட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த வியாபாரிய மீட் பண்ண அந்த ஆளு, இப்ப கடனை தரலனா உன் பொண்ணை என் வீட்டுக்கு அடிமையா கூட்டு போயிருவேன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டதும் அந்த வியாபாரி ரொம்ப பயந்து போய் அவர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சு பாக்குறாரு. ஆனா எதுக்குமே அந்த ஆள் ஒத்துக்கல. கடைசியா அந்த வியாபாரி கிட்ட உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன். இப்ப கீழே இருக்க கருப்பு வெள்ளை கலர் கூழாங்கல்ல உன் பொண்ணு கரெக்டா ஒயிட் கலர் கல்ல சூஸ் பண்ணிட்டா. நீ கடனையும் தர வேண்டாம், உன் பொண்ணு உன்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு. சரின்னு ஒத்துக்கிட்டு 2 பேரையும் கண்ணை மூட சொல்லி கீழே இருந்த கல்ல அள்ளுனாரு. அந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் லைட்டா கண்ணை திறந்து பாத்துட்டா. அந்த ஆளு வெறும் பிளாக் கலர் கல்ல தான் அள்ளி எடுத்தாரு. இப்ப இதை அப்பாட்ட சொல்லவும் முடியாதே, வேற ஏதாச்சும் சொன்னாலும் இந்த ஆள் விடமாட்டானே, என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தா. அப்ப அந்த ஆளு கையை இறுக்கமா மூடிட்டு கரெக்டா ஒயிட் கலர் கல்ல சூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த பொண்ணு அந்த ஆளோட கையில இருந்து ஒரு கல் எடுத்து கேஷுவலா கீழே விழுற மாதிரி செஞ்சுட்டா. அந்த ஆள் கிட்ட, இப்ப உங்க கையில என்ன கலர் கல் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டானது தானே நான் கீழே போட்ட கல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றா. இப்ப அவர் கையில இருக்கிறது பிளாக் கலர் கல்லு தானே, அப்ப அவ எடுத்தது ஒயிட் கலர் கல்லு தானே சொல்லி சிம்பிளா அந்த பிரச்சனைய சால்வ் பண்றா. என்னங்க, சின்ன பசங்களுக்கு சொல்ற மாதிரியான கதையெல்லாம் எங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாழ்க்கை எப்பவுமே உங்களுக்கு கஷ்டமான சிச்சுவேஷனே தராது. கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கிற சான்ஸையும் சேர்த்து கொடுக்கும். அப்ப அந்த சிச்சுவேஷனை சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எப்பவும் கஷ்டப்பட்டு மூளைய கசக்கி பல மணி நேரம் வேலை செய்யறதை விட கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்க தெரிஞ்சா எல்லாமே சக்சஸ் தான். இது ஒரு இமேஜினரி ஸ்டோரி தான். ஆனா உங்க லைஃப்ல எப்பயாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா ட்ரை பண்ண வேண்டிய டெக்னிக்க சொல்ற மாதிரியான ஸ்டோரி தான் இது. கிரியேட்டிவா யோசிச்சு அதை அப்ளை பண்ணி எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் ஈஸியா தாண்டி வரலாம். அதுக்கான எல்லா திறமையும் உங்களுக்குள்ள இருக்கு. அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? கஷ்டப்பட்டு உழைக்கணுமா இல்ல ஸ்மார்ட்டா யோசிக்கணுமா? ஒரே குழப்பமா இருக்கே. ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணா நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும்.
எந்த டெக்னிக் உங்களை சக்சஸ்க்கு பக்கத்துல கூட்டிட்டு போகும்னு யோசிக்க தெரிஞ்சுக்கணும். லைஃப்ல எப்போ எது நடக்கும்னு சொல்லவே முடியாது. எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். எப்போ உங்களை ஸ்டார்ட் பொசிஷன்ல நிக்க வைக்க நீங்க தயாரா இருக்கணும். எக்ஸாம்னு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணா போதும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஸ்மார்ட்டா யோசிச்சாலும் வெற்றியை நெருங்கவே முடியாது. ஸோ ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு கிடைச்ச எல்லாத்தையுமே உங்களுக்கான நல்ல சான்சஸ் தான் மாத்துங்க. அதுதான் உங்களோட சக்சஸ் ரேட்டை அதிகமாக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. ஒரு பெரிய கார்பெண்டர் கிட்ட ஒரு சாதாரண மனிதர் வேலை கேட்டு வந்தாரு. அவரை பார்த்து உனக்கு என்ன வேலை தெரியும்னு அந்த கார்பெண்டர் கேட்டாரு. அதுக்கு அந்த மனிதர் எனக்கு நல்ல மரம் வெட்ட தெரியும்னு சொல்றாரு. சரி, எனக்கு சொந்தமான இடத்துல கொஞ்சம் மரம் இருக்கு, அங்கேயே தங்கிட்டு உன்னால எவ்வளவு மரம் வெட்ட முடியுமோ அதை பண்ணு, நான் மாசம் ஒரு முறை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே உற்சாகமா அந்த நபர் முதல் மாசம் தன்னோட முழு திறமைய காட்டுற மாதிரி ஒரு 20 மரத்தை வெட்டி அழகா பலகைகளை அடுக்கி வச்சிருந்தாரு. அதை பார்த்து அந்த கார்பெண்டர் பாராட்டினாரு. அடுத்த மாசம் அது 15 மரமா ஆச்சு. அவரே எதுவுமே சொல்லல. அதுக்கும் அடுத்த 3வது மாசம் 8 மரமா ஆச்சு. அதை பார்த்த கார்பெண்டர் கொஞ்சம் கோவமா அந்த நபரை பார்த்தாரு. உடனே அந்த நபர், ஒருவேளை எனக்கு ஸ்ட்ரென்த் பத்தலன்னு நினைக்கிறேன், இல்ல கொஞ்சம் வயசாகி இருக்கும் போல, முன்னாடி மாதிரி சரியா வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த கார்பெண்டர், கடைசியா உன்னோட கத்திய எப்போ ஷார்ப் பண்ண அப்படின்னு கேட்டாரு. இப்போ சொல்லுங்க, நீங்க எப்போ ஷார்ப் பண்ணீங்க? புரியலையா? நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஸ்மார்ட்டா யோசிக்கிறீங்க, எல்லாமே சரிதான். ஆனா எப்பயாவது உங்க முயற்சியை நீங்க ரிவ்யூ பண்ணி பார்த்திருக்கீங்களா? சரியான முயற்சியை தான் நம்ம செய்யறோமான்னு செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இதை செய்யாம நீங்க எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் சக்சஸ்க்கும் உங்களுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ கஷ்டப்பட்டு கண்மூடித்தனமா உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம சரியா தான் செய்றீங்களான்னு அடிக்கடி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்க முயற்சிகள் முழு பலனை கொடுக்க தேவையான எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வாய்ப்புகள் எப்பவும் வந்துகிட்டே இருக்காது. ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி ஃபேஸ் பண்றது, இதை தெரிஞ்சாலே உங்க எல்லா முயற்சியும் சரியா செய்ய முடியும். நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் வெற்றியை நோக்கி நகர்றத உணர முடியும். ஒரு கிராமத்துல இருக்க ஆள்கிட்ட ஒரே ஒரு கழுதை மட்டும்தான் இருந்துச்சு. அதை வச்சு மூட்டைய சுமந்து வேலை பார்த்து தன்னோட காலத்தை தள்ளிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த கழுதையோட பக்கத்தூருக்கு போயிட்டு இருந்தாரு. அப்போ அங்க வழியில ஒரு குழி தோண்டி இருந்ததை பார்க்கவே இல்ல. அந்த கழுதை அதுக்குள்ள விழுந்துருச்சு. அந்த வழியா யாருமே வரல. ரொம்ப நேரம் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, எதுவுமே செய்ய முடியல. அவர் கையில வேற எந்த பொருளுமே இல்ல. ரொம்ப வெறுத்து போய் அந்த கழுதை குழிக்குள்ள பசியால சாகுறத நினைச்சு பார்த்து அதுக்கு அதை உயிரோடையே மூடிடலான்னு முடிவெடுத்தாரு. மனசே இல்லாம அந்த குழிய சுத்தி இருந்த மண்ணை தள்ளி விட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த கழுதை தான் மேல விழுந்த எல்லா மண்ணையும் உதறி கீழே தள்ளிட்டு அதையே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி வர ஆரம்பிச்சது. கடைசியா ரொம்ப ஈஸியா தரமட்டத்துக்கு வந்துருச்சு. உங்களுக்கு வர எல்லா பிரச்சனையும் நீங்க தடையா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க பிரச்சனைகளை தள்ளி வச்சு பார்க்க ஆரம்பிச்சா அதுவே உங்களுக்கான ஒரு வழியை காட்டும். ஒரு மோசமான அனுபவம் ஒரு பாடமா இருக்கணும். அதுல இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்த முறை இன்னும் அதிகமான முயற்சியை செய்ய நீங்க தயாரா இருக்கணும். ஒரு சைக்காலஜி ப்ரொஃபசர் ஒரு கிளாஸ்க்குள்ள போனாரு. அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு கிளாஸ்ல ஹாஃப் போர்ஷனை தண்ணியால நிரப்ப சொன்னாரு. அதை ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்து கையில பிடிக்க சொன்னாரு. அவரும் அதை ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தாரு. அப்புறம் அதே ஒரு 20 நிமிஷம் வச்சிருக்க சொன்னாரு. அப்புறம் 1/2 மணி நேரமா அதிகப்படுத்தினாரு. ரொம்ப கை வலிக்குதுன்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் பாதியிலே கீழே வச்சுட்டாரு. இப்போ அந்த ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து, ஆரம்பத்துல இருந்த அதே வெயிட் தான் இப்பவும் இருக்கு, ஆனா ஏன் உன்னால அதை இன்னும் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னு கேட்டாரு. ரொம்ப நேரமா வச்சிருந்ததால கையில வலி ஏற்பட்டதா சொன்னாரு அந்த ஸ்டூடெண்ட். ஆமா, ஒரு பிரச்சனைய நீங்க எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது பாதிப்பை கொடுக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருந்ததால அது வலியை கொடுத்துச்சு. அதை பத்தி யோசிக்காம இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் கூட அதை பிடிச்சிருக்க முடியும். உங்களோட கோல்ஸ் அடைய நீங்க இஷ்டப்பட்டு உழைக்க ரெடியா இருக்கணும். அதுல இருக்க கஷ்டத்தை மட்டும் பார்த்தா உங்களால அதை ஈஸியா செய்யவே முடியாது. மலையவே தூக்கி சுமக்கிற மாதிரியான வலியோட நீங்க எந்த முயற்சியும் செய்ய தேவையில்ல. ஈஸியா என்ஜாய் பண்ணி செய்யற எந்த வேலையும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காது. உங்க ப்ரிப்பரேஷனும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஹாப்பியா சக்சஸை பத்தி மட்டும் யோசிச்சு அதுக்கான வேலையை செஞ்சா உங்க வெற்றிகளை நீங்க ஈஸியா அடைய முடியும். ஒரு நிம்மதியான சந்தோஷமான சக்சஸ் ஸ்டோரிய நீங்களும் ஷேர் பண்ணலாம். இப்போ அதே அளவுக்கான ஒரு ஹாப்பியான ஸ்டோரிய பாப்போமா? ரொம்ப கஷ்டப்பட்ட மனிதர் கடவுளை நினைச்சு ஒரு மலை உச்சியில தவம் பண்ணாரு. சடனா கடவுள் அவருக்கு முன்னாடி வந்து நின்னாரு. அதை பார்த்ததும் உடனே சந்தோஷப்பட்ட அந்த மனிதர், கடவுளே, உங்களுக்கு 1 மில்லியன் வருடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கடவுள் சிரிச்சுக்கிட்டு, எனக்கு அது 1 நிமிஷம் மாதிரி அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த நபர், அப்போ என்னோட 1 மில்லியன் பணம்? கடவுள், எனக்கு அது 1 ரூபா மாதிரி அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் அந்த மனிதர், அப்ப எனக்கு 1 ரூபா தர முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு கடவுள், கண்டிப்பா தரேன், ஆனா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். என்னங்க போங்காட்டமா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமே இருக்கு. உங்களோட டைம், உங்ககிட்ட இருக்க நேரத்தோட மதிப்பை நீங்க எப்பவுமே மதிச்சதே இல்ல. இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாள், அதுவும் இல்லைன்னா இன்னொரு நாள்னு
காலத்தோட அருமை தெரியாம அதை சும்மா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கடவுள் தான் 1 மில்லியன் தரேன்னு சொன்னாரு. ஆனா என்ன, 1 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தரேன்னு சொன்னாரு. அப்போ அது யாருக்கு பிரயோஜனம்? 1 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இருக்கவா போறீங்க? அப்ப எங்க காசை விட எது ரொம்ப முக்கியம்? உங்களோட டைம், உங்களோட நேரம். ஒரு நாளுக்கு மட்டுமே யூஸ் பண்ற பேங்க் பேலன்ஸ் மாதிரி. நீங்க எவ்வளோ வேணா அன்னைக்கு செலவு பண்ணலாம். ஆனா அடுத்த நாள் அது மொத்தமா அழிச்சிட்டு புதுசா ஒரு அமௌண்ட்டா இருக்கும். நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அடுத்த நாளுக்கான நேரத்தை உங்களால கடனா வாங்கவே முடியாது. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்க நேரம் தான் நிஜம். அதை நீங்க எப்படி செலவு பண்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுமா? இன்னைக்கே பண்ணுங்க. இப்பவே அதுக்கான எல்லா முயற்சியும் செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா உங்க கையில இருக்கிறது இந்த ஒரு நாள் தான். இந்த 24 மணி நேரம் தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அதை மட்டும் தான் நீங்க பிளான் பண்ண முடியும். அடுத்த நாள் இன்னொரு புது துவக்கமா இருக்கும். முதல் நாள் யூஸ் பண்ணாம விட்ட நேரத்தை அடுத்த நாளுக்கு கொண்டு போக முடியாது. அதே மாதிரி அடுத்த நாளுக்கான நேரத்தை முன்னாடியே யூஸும் பண்ண முடியாது. உங்க கையில இருக்க நேரத்தை சரியா பிளான் பண்ணி யூஸ் பண்ணா எந்த வேலையுமே கரெக்டா செய்ய முடியும். ஒவ்வொரு நாளுக்குமான பிளானை அன்னைக்கே முடிக்க பாருங்க. உங்க ஸ்கெடியூல்ல இருக்க விஷயங்களை கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. நீங்க பிளான் பண்ண மாதிரி உங்க சக்சஸை பார்க்க டெய்லி ஹார்ட் ஒர்க்கை தர தயாரா இருக்கணும். நேரத்தோட மதிப்பை, அதோட உண்மையான வேல்யூவை மதிக்கிற ஒருத்தர் தான் உண்மையான வெற்றியை பார்க்க முடியும். ஒரு 500 ரூபாய் நோட்டை உங்க கையில கொடுத்தா யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும்? கிட்டத்தட்ட எல்லாருக்குமே. அதே நோட்டை கொஞ்சம் கசக்கி கொடுக்கறேன்னு சொன்னா யாராவது வேண்டான்னு சொல்லுவோமா? இல்லையே. அதே நோட்டை கீழே போட்டு மண்ணில் புரட்டி தந்தா அப்போ அது வேணும் தானே நினைப்போம், இல்லையா? ஒரு சாதாரண பேப்பர், அதுக்கே இவ்ளோ மதிப்பு இருக்கப்போ நம்ம மனிதர்கள் என்ன செஞ்சாலும் என்ன நடந்தாலும் நம்ம மதிப்பு மாறாது. உங்களுக்குள்ள இருக்க உறுதியை குறையாம பார்த்துக்க முடியும். ஏன்னா அந்த 500 ரூபாய் நோட்டை விட உங்களோட மதிப்பு அதிகம். உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் அதிகம். உங்க பொட்டென்ஷியல், கேப்பபிலிட்டி அதிகம். உங்க முயற்சிகள் கன்சிஸ்டண்டா இருந்தா, உங்க செயல்கள் நேர்மறையா இருந்தா வெற்றியை தேடி நீங்க போக வேண்டாம், அது உங்களை தேடி வரும். எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, முதல்ல உங்க கனவுகள் தெளிவா இருக்கணும். ஆசைகள் பெருசா இருக்கணும். உங்க மேல இருக்க நம்பிக்கை அதிகமா இருக்கணும். கன்சிஸ்டன்டான முயற்சிகளை தர எப்போ ரெடியா இருக்கணும். தடைகளை தாண்டி போற தைரியம் வேணும். உங்க மனசுக்குள்ள அசைக்க முடியாத உறுதி இருக்கணும். எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் உங்களை டைவர்ட் பண்ணாம பாத்துக்கணும். பாசிட்டிவான தாட்ஸ், கன்சிஸ்டன்டான முயற்சிகள் உங்களை எப்பவுமே வெற்றி பாதையில கூட்டிட்டு போகும். இதை நீங்க உறுதியா நம்பணும். ஸ்மார்ட்டா யோசிக்க பழகணும். எப்போ ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட்டா இருக்கவங்களுக்கு தான் சீக்கிரம் வெற்றி கிடைக்கும். நீங்களும் ஸ்மார்ட்டா யோசிங்க. வெற்றி அடைய வயசு, பிரச்சனை, காலம், நேரம் இதெல்லாம் தடையா இருக்கவே முடியாது. உங்க முயற்சிகள் மட்டும் சரியா செஞ்சா போதும். நீங்க நினைச்சு பார்க்காத வெற்றியா உங்க லைஃப்ல நீங்க பார்க்க முடியும். நீங்க எந்த அட்டெம்ப்ட்ல இருந்தாலும் சரி, உங்க முயற்சியில சோர்ந்தே போகாதீங்க. முதல் முயற்சியில வெற்றி கிடைச்ச சந்தோஷம் அடுத்தடுத்த தோல்விகளை பார்த்தா அதுவும் சந்தோஷம்தான். ஏன்னா வெற்றி அடைய தேவையான எல்லாத்தையுமே நீங்க கத்துக்கலாமே. தோல்விகளை பார்த்தவங்க தான் வெற்றியோட உண்மையான மதிப்பை உணர்ந்து பார்க்க முடியும். தோல்விகளை பார்த்து பயந்து போகாதீங்க. உங்க முயற்சிகளை கைவிட்றாதீங்க. இன்னும் ஒண்ணு, ஒரே ஒரு லாஸ்ட் அட்டெம்ப்ட். இதுல நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ் தான் கிடைக்க போகுது. இந்த இயர் எழுத போற எக்ஸாம்ல டாப் ஸ்கோர் எடுத்து உங்க சக்சஸ் ஸ்டோரியை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.